ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இந்த வீடியோ நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோங்க. அப்படின்னா நான் ஷார்ட்ஸில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம எப்படி ஜிஆர்டியில் ஒரு 1/2 கிராம் காயின் வந்து மேக்கிங் சார்ஜ் இல்லாமல், வேஸ்டேஜ் இல்லாமல், ஈவன் ஜிஎஸ்டி கூட இல்லாமல் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து நினைப்பீங்க மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் வந்து அவங்க ஏதாவது ஃபெஸ்டிவல் ஆஃபர் போடுறப்ப கண்டிப்பாக வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் போடுவாங்க. பட் ஜிஎஸ்டி இல்லாமல் நமக்கு கிடைக்காது பார்த்தீங்களா. பட் அந்த ஜிஎஸ்டி கூட இல்லாமல் நம்ம வாங்குறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குங்க. அந்த ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலையும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நான் இப்போ வந்து எப்போல்லாம் என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்கோ அப்போ காயின்ஸ் அதங்க வாங்கி சேர்த்துட்டு வரேன். ஏன் வந்து நிறையா சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து அதுக்கு சிட்டு போட்டு சேர்க்கலாமே, வேஸ்டேஜ் இல்லாமல் நிறைய ப்ராடக்ட் எடுக்கலாமே அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. நான் பொதுவாகவே சிட்டு வந்து மினிமம் 10,000லேருந்து 15,000 ரேஞ்சில் வந்து போட்டுட்டு தாங்க இருந்தேன். பட் இப்போ ஒரு 6 மந்த்ஸாக வந்து சிட் ஸ்கீமே நிப்பாட்டி வச்சுருந்தேன். நான் சிட்டு வந்து எங்கேயுமே பணம் கட்டலை. பட் இப்போ இந்த அக்டோபர் எண்டில் வந்து ஜிஆர்டியில் ஒரு 3,000க்கு சிட் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வரலட்சுமி பூஜைக்கு அம்மனுக்கு வந்து போன வருஷம் தாலி வாங்கியிருந்தேன். ஸோ இந்த தடவை தாலியில் மாற்ற அந்த உருக்கள் வந்து வாங்கணும். ஸோ நமக்கு ஏதாவது நம்ம சேர்த்துட்டு வர்ற மாதிரி எங்கள் வீட்டில் உள்ள அந்த அம்மனுக்கும் வந்து ஏதாவது வாங்கிட்டு அவங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் வந்து வச்சு வாங்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால் அந்த தாலி உருக்கள் ஏதாவது ஒன்று வாங்குறதுக்கு யூஸ் ஆகும் நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 3,000 வந்து எடுத்து வச்சுருக்கேன். அவங்களுக்காக சிட்டு வந்து ஆரம்பிச்சிருக்கேன் நான். ஸோ நான் ஏன் வந்து காயினாக சேமிச்சுட்டு வரேன் அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக நிறையா பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் திங்க் பண்ணுற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்களும் திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சஜஷன்ஸ் தோணுது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம ஜிஆர்டியில் வந்து அவங்கக்கிட்ட வந்து 100 மில்லிகிராம்ஸ்லேருந்தே காயின்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. முந்தி வந்து இந்த 100 மில்லிகிராம் காயின்லாம் வாங்குறப்ப எவ்வளோ வேஸ்டேஜ் போடுவாங்கன்னா 75 ருபீஸ் போடுவாங்க. 100 மில்லிகிராம் 250 மில்லிகிராம் காயின் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் 500 மில்லிகிராம் காயின், அடுத்து 1 கிராம் 2 கிராம் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து 100 மில்லிகிராம் 250 மில்லிகிராம் 500 மில்லிகிராம் காயின் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா 75 ருபீஸ் வந்து மேக்கிங் சார்ஜாக போடுவாங்க. பட் இப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த 100 மில்லிகிராம் 250 மில்லிகிராம் காயின்ஸுக்கெல்லாம் வந்து 150 ருபீஸ் மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க. இந்த 500 மில்லிகிராம் காயினுக்கு வந்து 2% வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. நெக்ஸ்ட்டு 500 மில்லிகிராம்லேருந்து எவ்வளோ பெரிய காயின் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு 2% மேக்கிங் சார்ஜு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் ஜிஆர்டியில். ஸோ இவங்களோட 500 மில்லிகிராம் காயின் வந்து இப்போ ஒரு ஒன் மந்த்தாகவே வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குங்க. முந்தி வந்து 1 கிராம் காயின் தான் மினிமம் நமக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். இப்போ 500 மில்லிகிராம் காயினே வந்து அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில். வாங்க நாம் இப்போ எப்படி ஜிஆர்டி ஆப்பில் போய் எப்படி வந்து ஒரு 500 மில்லிகிராம் காயின் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 11,275, சில்வர் ஒரு கிராம் வந்து 166ங்க. நீங்கள் வந்து கீழே இந்த கேட்டகரிஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கோல்டு காயின்ஸ் அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து காமிக்கிறது வந்து ஒரு 1/2 கிராம் காயின் தான் காமிக்கிது உங்களுக்கு. ஸோ இந்த 1/2 கிராம் காயின் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு நம்ம வாங்க போனோம்னா ஒரு 6,013 ருபீஸ் வந்து தேவைப்படுதுங்க. இந்த காயின் வந்து ஆல்ரெடி நான் தீபாவளியொட்டியே வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் நான். ரொம்ப நல்ல பேக்கிங்கில் தான் வந்திருந்தது உங்களுக்கு. இதுக்கு வந்து கோல்டோட அமௌண்ட் மட்டும் 5,638 வந்திருக்கு. ப்ளஸ் 200 ருபீஸ் வந்து நமக்கு மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க. 175 வந்து ஜிஎஸ்டி. ஸோ இந்த கால்குலேஷன் தான் நான் இங்கிட்ட போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அதாவது விச் ஒன் இஸ் சீப் அண்ட் பெஸ்ட், கோல்டு காயின் ஆர் கோல்டு காயின் பெண்டன்ட். ஸோ ஓரளவுக்கு என்னோடய மைண்ட் வாய்ஸை நீங்கள் கேட்ச் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக கோல்டு காயினாக வாங்குறப்ப நமக்கு எவ்வளோ வருதுன்னா ஒரு 6,013 ரூபா வருதுங்க. அதுவே கோல்டு காயின் பெண்டண்ட்டாக எடுக்கிறோன்னா கிட்டத்தட்ட 8% வேஸ்டேஜ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது அந்த பொருளுக்கு. ஸோ அப்போ வந்து ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 6,272 ரூபா வந்து நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது கூட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 272 ருபீஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த காயினவே நம்ம வந்து பெண்டண்ட்டாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ பெண்டண்ட்டாக வாங்குறப்ப நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கிது. ஸோ அந்த டிஸ்கவுண்ட்டால் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஜிஎஸ்டி கூட இல்லாமல் நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி தான் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் ஜுவல்லரி இதில் போய் நீங்கள் பெண்டன்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறையா வரும் உங்களுக்கு.
ஸோ நீங்கள் வந்து ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து மெட்டல் அல்லது பியூரிட்டியை கிளிக் பண்ணிங்கன்னா 916ன்னு எடுத்துக்கோங்க. மெட்டலில் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோ கோல்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறையா 18 கேரட் கோல்டில் வரதும் காமிக்கும். ஸோ அடுத்து ஷார்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வந்து ப்ரைஸ் வந்து லோ டு ஹை அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் அப்ளை ஃபில்டர் அப்ளை ஷார்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு டாப்பில் வந்து லிஸ்ட் ஆகிறதே பார்த்திங்கன்னா அந்த 1/2 கிராமில் உள்ள காயின் பெண்டன்ட், அந்த காசு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதில் வர பெண்டன்ட் தான் வரும் உங்களுக்கு. ஸோ இதனுடைய மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 6146 இன்றைக்கி ரேட்டுக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு கூப்பன் கோடு நான் சொல்கிறேங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் இதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும் போதில் கிட்டத்தட்ட 500 ருபீஸ் லெஸ் ஆகுது உங்களுக்கு. நான் நேற்று சொன்னேன் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் டைம் யூஸராக இருந்தால் ஃபஸ்ட்டு 500 யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல. ஸோ நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் சிட்டு கட்டினதும் எனக்கு ஒரு கூப்பன் கோட் கொடுத்துருந்தாங்க. அந்த கூப்பன் கோடை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ. ஆக்சுவலாக இந்த பெண்டன்ட் வந்து ஒரு 490 மில்லிகிராம்ஸ் இருந்தது. 10 மில்லிகிராம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நான் உங்களுக்கு இங்கே போட்டு காமிக்கிறது வந்து ஒரு 500 மில்லிகிராமே இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி போட்டு காமிச்சிருந்தேன். 6272 வரும்னு. பட் இங்கே வந்து ஒரு 10 மில்லிகிராம் கம்மியாக இருக்கனால நமக்கு வந்து இந்த பெண்டன்ட்டோட இது அமௌண்ட் வந்து 6146 வந்திருக்கு. கூட 10 கிராம் இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு 140 ரூபா கிட்ட நமக்கு ஆட் ஆகுது உங்களுக்கு. ஸோ இது வந்து 490 மில்லிகிராம் உள்ள ஒரு பெண்டன்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம வந்து நாளைக்கு ஒரு ப்ளட்ஜிங் பர்பஸ் கூட வைக்கலாம். ஆடு டு கார்ட் கொடுத்து பார்த்தா ப்ராடக்ட் அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு வந்துருச்சுங்க. நான் இந்த பெண்டன்ட்டை காலையிலே ஒன்று ஆர்டர் போட்டுட்டேன். பட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சரி இதை வீடியோவாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கூட இருந்ததுங்க. இப்போ ஆனால் அந்த ப்ராடக்ட் இல்லை. பட் 1 or 2 டேஸில் அவங்க வந்து கண்டிப்பாக வச்சுருவாங்க. உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து திரும்பியும் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதே பேஜில் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து இந்த காயின் பெண்டன்ட்டு வந்து இது 1 கிராம் காயின் பெண்டன்ட்டுங்க. ஏன் சொல்கிறேன்னா, காயின் வந்து ஏன் நான் சூஸ் பண்ணுறேன்னா, இதுக்கு தான் 8% வேஸ்டேஜ். நீங்கள் மற்ற எந்த பெண்டன்ட் எடுத்திங்கனாலும் மோர் தேன் 15, 16 அந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. பட் நான் உங்களுக்கு சொல்கிற கோடை யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு 500 ருபீஸ் லெஸ் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வேறு ஏதாவது பெண்டன்ட் கூட சூஸ் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட் கூட நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கலாம். பட் காயின்ங்கிறப்ப நமக்கு அந்த 8% வேஸ்டேஜ் வந்து 500 ருபீஸ்க்கு அப்படியே லெஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த 1 கிராம் பெண்டன்ட்டை தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு இதில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ கோடு வந்து என்ன போடுறேன் அப்படின்னா NEW நியூ 500. ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் வந்து சிட்டுக்கு பணம் கட்டினதும் எனக்கு இந்த கோடு வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு. ஸோ இந்த கோடு யூஸ் பண்ணுறப்ப டிஸ்கவுண்ட் ஆகுது உங்களுக்கு. அப்ளை கோடு கொடுத்து பார்த்தேன், டிஸ்கவுண்ட் கூப்பன் அப்ளைடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சுங்க உங்களுக்கு. ஸோ 500 வந்து டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு. 12,042 ருபீஸ் வருது. ஸோ இதையே நம்ம காயினை ஆர்டர் பண்ணுறோம்னா ஒரு 11,846 வருது. ஸோ பெண்டன்ட்டுக்கும் காயினுக்கும் நீங்கள் மெயினாக டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 ருபீஸ் வருதுங்க. ஸோ இதையே வந்து நம்ம வந்து 1/2 கிராம் காயின் வாங்குறப்ப இந்த டிஃப்ரென்ஸ் கூட வராது. அதை விட கம்மியான அமௌண்ட்லேயே வாங்கிடலாம் நீங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து ஃபஸ்ட்டு 500 FIRST 500 அந்த கோடு யூஸ் பண்ணிங்கனாலும் ஒர்க் ஆச்சு. நேற்று வீடியோவில் அதை சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி ஒரு கோடு சொல்லியிருக்கேன், NEW நியூ 500 அப்படிங்கிறது. ஸோ ஏதாவது ஒரு கோடு வந்து யூஸ் பண்ணி நீங்களும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த 1/2 கிராம் பெண்டன்ட் வந்து மார்னிங் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் உங்களுக்கு. நான் இதை போடுறப்ப தான் சரி இதை வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவே வந்து எடுத்தேங்க. ஸோ 1/11/2025 இன்றைக்கி மார்னிங் தான் போட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு ஓவராலாக அந்த 500 டிஸ்கவுண்ட் ஆகி நான் பே பண்ண அமௌண்ட் வந்து 5659. ஸோ இதுக்கு வந்து ஒரு 1/2 கிராம் காயின் வாங்குறத விட எனக்கு இந்த பெண்டன்ட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக சேவ் ஆச்சு. ஸோ அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க விரும்பினேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அப்டேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணதுக்கப்புறம் அங்கே அந்த ஹைப் பட்டன் வரும். ஸோ கண்டிப்பாக ஹைப் பண்ணிக்கோங்க. அப்படி வரலைனாலும் மேலே இந்த இதில் பார்த்தீங்கன்னா வரும் HYPE அப்படின்னு சொல்லி இந்த தாங்க இந்த மாதிரி வரும். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸு ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ஹைப் பண்ணிக்கோங்க. என்னோடய ஓன் வீடியோங்கிறனால என்னால் ஹைப் பண்ண முடியல. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எனக்காக ஹைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.